Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. எக்ஸாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரையும் ரொம்ப ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு. இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரையும் வாங்க செக்ஷன் வைஸாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி குட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76 வரையும் இருக்குது. பட் ஆனால் கட் ஆஃப் இதை விட கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கிலீஷ்னா ஒரு 15, ரீசனிங் எப்படின்னா ஒரு 30, இந்த ஷிஃப்ட்டுக்கு 30 வரையும் அச்சீவபிளாக வந்திருக்கு. நியூமரிக்கல் எபிலிட்டினா ஒரு 22 இந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு குட் அட்டம். ஸோ ஓவராலாக 67+ ரேஞ்சில் எடுத்திருந்தால் ஒரு நல்ல ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு 60 to 61+ ரேஞ்சில் இருந்தாலே நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வாங்க செக்ஷன் வைஸ் அனாலிசிஸ் பார்க்க போயிடலாம். இப்போ பாருங்கள், இதுதான் ரீசனிங் எபிலிட்டி. ரீசனிங் எபிலிட்டி பொறுத்தவரை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், கோடிங், டிகோடிங், நம்பர் சீரியஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடலாம். எல்லாமே ரொம்ப டைம் சீக்கிரமாக எடுத்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் 5 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பசிலில் இந்த சர்டைன் நம்பர் ஆஃப் பசில்ஸ் மட்டும் 3 கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. மற்ற எல்லா பசில்ஸும் குயிக்காக அச்சீவ் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் டெஸ்ட்டையும் வேர்ட் பேஸ்டு கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக 32 தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு 30 நீங்கள் எடுத்திருந்தால் கூட ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஓகே, நெக்ஸ்ட் குவான்ஸ் பார்க்கலாம். குவான்டிட்டி ஆப்டிடியூட், அதாவது நியூமரிக்கல் எபிலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷிஃப்ட்டில் தான் உங்களுக்கு அரித்தமெட்டிக் கொஸ்டின்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 24, 25 ஈஸியாக கொடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஷிஃப்ட் ஈஸின்னு சொல்கிறோம். அதுக்காக நார்மலைசேஷனில் எனக்கு மார்க் கொஞ்சமாக கேட்க வேண்டாம். பட் ஆனால் இந்த ஷிஃப்ட் மற்ற ஷிஃப்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நேற்றுலேருந்து நடந்ததில் இந்த ஷிஃப்ட் ஈஸி. ஃபஸ்ட்டு டேக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஷிஃப்ட். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, ரீசனிங் எபிலிட்டியில் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 62 ரேஞ்சில் இருந்தால் ஓரளவுக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இங்கிலீஷ் செக்ஷன் பார்த்துடலாம். ஆப்டிடியூடில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், சிம்பிளிஃபிகேஷன், பார் கிராஃப், இதுலேயே நீங்கள் 20 கொஸ்டின் கவர் ஆகிடும். அதில் நீங்கள் ஒரு 18 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தால் கூட அர்த்தமெட்டிக்கில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ 21லேருந்து 22 தாராளமாக நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அடுத்த செக்ஷன் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கிலீஷ் செக்ஷன். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு மிஸ்பெல்டு வேர்டு கேட்டிருக்காங்க. மிஸ்பெல்டு வேர்டு, சென்டென்ஸ் என்கேஜ்மெண்ட், கிளாஸ் டெஸ்ட். இங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க்கு. ஒரு 14 மார்க் நீங்கள் இங்கே எடுத்துருக்கலாம். 14 இல்லைனா ஒரு 12 ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஆர்சியில் இந்த 10 கொஸ்டின்ஸில் நீங்கள் ஒரு 4 அச்சீவ் பண்ணியிருந்தால் கூட 16. சென்டென்ஸ் எரர் இந்த மாதிரி கேட்கறதில்ல, அதில் ஒரு 2 அட்டன் பண்ணிக்கலாம். அதை கூட ஸ்கிப் பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக அக்யூரசி எல்லாம் போயிட்டு ஒரு 16 மார்க் தாராளமாக எடுத்துருக்கலாம். 15லேருந்து 16 மார்க் ஈஸியாக அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக நம்ம குட் அட்டெம்ப்டை பார்த்துடலாம். அப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு 15, ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு 30, நியூமரிக்கல் எபிலிட்டியில் ஒரு 22. ஸோ அகெயின் அந்த 67 ரேஞ்சில் தான் அச்சீவபிள் டார்கெட்டாக இருந்திருக்கு. பட் இதுலேருந்து ஒரு 5 மார்க் கம்மி பண்ணி ஒரு 62ன்றது ஒரு சூப்பரான ஸ்கோராக இந்த ஷிஃப்ட்டுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஷிஃப்ட் 62 மார்க் மேலே இருக்குன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அட்டெம்ப்டில் மார்க் இவ்வளோ மார்க் வருதுன்னா மெயின்ஸுக்கு தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 58, 59 இவங்கெல்லாம் கன்ஃபியூஷன் இருப்பீங்க. நீங்கள் அட்லீஸ்ட் சிஏ வாட்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.